வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நாம் இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. மெட்டீரியலாக நான் சென்ட் பண்ணுறேன். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இது நல்லா ஆர்ட் சேர்ப்பு, ஒரு கரெக்டான ஒரு பர்சன் சேர்க்கறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பொதுவாக ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூட்டபிளான கேண்டிடேட்டை செலக்ட் பண்றது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட். அப்படின்னா ஃபைண்ட் பண்றது தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட். ரெக்ரூட்மெண்ட் இஸ் த process of finding suitable candidate for various posts in the organizations. அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கு ஒரு கரெக்டான கேண்டிடேட்டை ஃபைண்ட் பண்றது, அவர் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றாங்க. அடுத்து இந்த அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிலிப்போ அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் ஃபார் எ ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் தம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் த ஆர்கனைசேஷன்ஸ். இவர் என்ன சொல்றாருன்னா, ரெக்ரூட்மெண்ட்ன்றதுனால ஒரு ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, சர்ச்சிங் ஃபார் ஏ ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ். ஒரு நல்ல எம்ப்ளாயை நாம சர்ச் பண்ணணும். அடுத்து அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, டு அப்ளை ஃபார் த ஜாப் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவங்கள தூண்டணும், நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவா ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போகணும், ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றேன். அதான் வேரியஸ் வேகன்சிஸ் மே அரைசஸ் ஆன் ஆர்கனைசேஷன் டியூ டு எனி ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இதில் எது ஒன்னாலும் இருக்கலாம். பொதுவாக ரெக்ரூட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி அவர் யூஸ்வலா 58 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அவரு போஸ்ட் வேற ஒருத்தர் வருவாரு. அன்பார்ச்சுனேட் டெத்து இல்லை அப்படின்ற பட்சத்துல ரெசிக்னேஷன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். அடுத்து டிசேபிள்மெண்ட், அவரால் ஒர்க் பண்ண முடியல, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்திங் ரீசன்ஸ் அப்படின்னா டிஸ்மிசல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃபார் சர்வீசஸ் சர்டன் ரீசன்ஸ். இந்த 5 ரீசனால வேக்கன்சிஸ் ரைஸ் ஆகலாம் அப்படின்னாங்க. அப்ப ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா ப்ராசஸ் ஃபைண்டிங் ஏ சூட்டபிள் கேண்டிடேட். எட்வின் பிலிப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல கேண்டிடேட் சர்ச் பண்ணணும், அந்த கேண்டிடேட்டை அப்ளை பண்ண வைக்கணும். அதுதான் ரெக்ரூட்மெண்ட். அடுத்து என்னன்னா, நமக்கு இந்த சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரணும். பொதுவாக சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் 2 தான். ஒன்று இன்டர்னல் சோர்சஸ், அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்டர்னல்னா உள்ள, எக்ஸ்டர்னல்னா வெளியே. இப்போ இன்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா பாருங்க, இன்டர்னல் சோர்சஸ் is the recruitment selection of candidate for job will be done among the existing employee of the organizations. All the vacancies or all the recruitment are elected from the எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு. அதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கரே நாம ரெக்ரூட்மெண்ட் பண்றது, அதுதான் இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட். இதுல பொதுவா யாருக்கு சார் ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் ஒர்க் பண்றாரு, எம்ப்ளாயி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்ப்ளாயினுடைய ஃபேமிலி மெம்பரோ, ரிலேட்டிவோ, ஃப்ரெண்ட்ஸோ இவங்களை எடுக்கிறது தான் இந்த இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றாங்க பாரு. known devil is better than the unknown angels. அதாவது தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச ஒரு பிசாசு மேலு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒண்ணு. அடுத்து இந்த இன்டர்னல் சோர்சஸ்ல இது ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பியரு, ப்ரொமோஷனு,
ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் இவ்வளோதான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் புதுசு, இது நல்லா கவனிச்சிங்க. பொதுவாக அந்த டிரான்ஸ்ஃபியர், ப்ரொமோஷன், ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அடுத்து என்னன்னா ட்ரெயினிஸ், இன்ஃபார்மல் சர்ச், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீசஸ், லென்த் சர்வீசஸ், இன்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட். இதுல வந்து நீங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த லென்த் சர்வீசஸ், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ டிரான்ஸ்ஃபியர் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது. ப்ரொமோஷன் அப்படின்னா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன பண்றோம், ப்ரொமோஷன் தரோம். இது எல்லாமே இன்டர்னல். ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணக்கூடிய நபர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ட்ரெயினிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஏற்கனவே இப்போ நம்ம அப்ரெண்டிஸா அவர் வந்து கம்பெனில செலக்ட் பண்ணியிருப்போம், ரெக்ரூட் பண்ணியிருப்போம். அந்த எம்ப்ளாயை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அவருக்கு பர்மனண்டா கொடுக்கறது. அடுத்து இன்ஃபர்மேஷனல் சர்ச், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீசஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ண 58 வயசுல இருந்து இப்போ 60 வயசு, 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்றேன். அது எல்லாமே இன்ஃபார்மல். அடுத்து நான் லென்த் சர்வீசஸ் அப்படின்னா ஒரே ஒரு பர்சனை டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டுக்கு வந்து கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணா அதுக்கு பேர் என்னன்னா லென்த் சர்வீசஸ். ஓகேங்களா? அதான் ஒரே பர்சன் தான் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவார், அது லென்த் சர்வீஸ். அடுத்து இன்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட், கம்பெனிக்குள்ளே இந்த மாதிரி வேகன்சிஸ் வருது அப்படின்னு சொல்றது வந்து இன்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட். இதுதான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வந்து முதல்ல வந்து டிரான்ஸ்ஃபியர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவாகவே இப்போ இந்த நம்ம கம்பெனியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் அப்ரோச் டு ஃபில் அப் த வேகன்சிஸ் ஆஃப் த எனி ஆர்கனைசேஷன்ஸ் in the followed by transfer method அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக டிரான்ஸ்ஃபியர் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா சார் சர்ப்ளஸ் ஸ்டாஃப் மே பி டிரான்ஸ்ஃபியர் டு த சஃபிஷியன்ஸ் ஆர் ஷார்டேஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றாங்க. பொதுவாக எங்க ஷார்டேஜ் இருக்குதோ பாருங்க, கப்புள் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாஃப் and another department short staff, the surplus staff may be transferred to the other department அப்படின்னு சொல்றாங்க. சர்ப்ளஸ் அது டிரான்ஸ்ஃபியர் டு another department. இதுக்கு பேரு என்ன சார் அப்படின்னா ரிட்ரெச்மெண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டின் ஏரியா. இப்போ டிரான்ஸ்ஃபியர் அப்படின்னா ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஃபில்லிங் வேகன்சிஸ் ஒன்று. இப்போ சர்ப்ளஸ் ஸ்டாஃப் நாம என்ன பண்ணோம்னா எங்க வந்து ரொம்ப ஷார்டேஜா இருக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ அந்த இடத்துக்கோ மாத்திரம். இதுக்கு பேரு என்ன அப்படின்னா ரிட்ரீச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இவ்வளோதான் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இஃப் சேல்ஸ்மேன் இஸ் கிவன் ஃபேக்டரி ஒர்க் he cannot be cope with it. இது வந்து அதனுடைய டிமெரிட்ஸ். நம்ம ஈஸியா வந்து பண்ணிடலாம், டிரான்ஸ்ஃபியர் கூட பண்ணலாம், ஆனா வந்து அவரால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜாப் அவருக்கு புதுசா இருக்கும், அவரால் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஒன்று டிரான்ஸ்ஃபியர். அடுத்து என்னன்னா ப்ரொமோஷன்ஸ். பொதுவாக ப்ரொமோஷன் அப்படின்னாவே ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணக்கூடிய நபரை அடுத்த பொசிஷனுக்கு எடுத்துன்னு போகுது. இதுதான் வந்து ப்ரொமோஷன்ஸ். இது பாருங்க, when the vacancies arises at a higher level of organization, it filled up by the evaluating of persons who come in the next organizational hierarchies. அடுத்த படியில யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த பொசிஷனுக்கு வருது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து போஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மேனேஜர் வேக்கன்ட், த சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் ஃபார் த போஸ்ட். இதுதான் வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஆஃப் த கன்சர்ன்ஸ் ரெக்கமெண்டட் சம் எம்ப்ளாயீஸ். அவங்க என்ன பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அடுத்து நமக்கு எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட். இது வரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே என்னன்னா இன்டர்னல் சோர்சஸ். இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு வரும்போது டிரான்ஸ்ஃபியர், ப்ரொமோஷன்,
recommendation by existing employee, trainee, informal search, extension of services, length services, internal advertisement, next external sources. The external sources வரும்போது the company followed by different method out of the internal recruitment process or internal sources. அதாவது வந்து அவுட் சோர்சஸை பயன்படுத்தி அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, இல்லை ஒரு கேண்டிடேட்டை வந்து ஃபைன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்ட், கேம்பஸ் இன்டர்வியூஸ், ரிவியல் ஃபார்ம்ஸ், அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது 2 கொஸ்டின் ஏரியா. இந்த ரிவியல் ஃபார்ம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்ணின்னு இருப்பார். ஒரு சிஓஓ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலோ ஒரு ஆடிட்டரோ யாரோ ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து ஹையர் சேலரி ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணி நீங்க எங்க கம்பெனிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. அடுத்து என்னன்னா அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகண்ட், அதாவது கம்பெனில வேகண்டே இருக்காது, அவராவே வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணுவார். இதுக்கு பேர் வந்து அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸ். எம்ப்ளாயி ஒர்க்கிங் இந்த அதர் ஆர்கனைசேஷனு, கேண்டிடேட் ரெஃபர்டு பை ஃப்ரெண்ட்ஸ், யூனியன், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேண்டிடேட் ரெஃபர்டு பை யூனியன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னாவே எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, இது வந்து இன்டர்னல்னு போடக்கூடாது. இந்த கேண்டிடேட் ஒன்று. அடுத்து வந்து கேண்டிடேட் ஃபார்வர்ட் பை சர்ச் ஃபார்ம்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட். இதில் வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றாங்க. பொதுவாக வந்து நமக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னாவே நியூஸ் பேப்பரில் தான் வரும். ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா வேக்கன்சிஸ் இன் இஸ் ஆர்கனைசேஷன் பாப்புலர் இன் நியூஸ் பேப்பர்ஸ். சார் இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது எதெல்லாம் கொடுப்பாங்க சார் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்குன்னா சம்பளம் எவ்வளோ, நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணணும், இது எல்லா டீட்டெயிலும் நமக்கு வந்து தருவான். அதுதான் வந்து இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, வேக்கன்சிஸு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, சேலரி, அடுத்து வந்து மோட் ஆஃப் அப்ளைங்கு, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், டைம் வித் விச் இந்த கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை. இதுதான் என்னன்னா நமக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய டீட்டெயில்ஸ். இதை தாண்டி வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். பொதுவாக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா, இப்போ நாமளே வந்து என்னன்னா கவர்மெண்ட்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் போயிட்டு ஒரு 10th 12th டிகிரி முடிச்சோடனே நம்மளுடைய டீட்டெயில் வந்து நாம மெயின்டைன் பண்ணோம். இதை மெயின்டைன் பண்றது யாரு சார் அப்படின்னா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணோம். கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும்போது இப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஒரு எம்என்சி கம்பெனி அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் தேவை, இன்டர்னலா ஆளு கிடைக்கல, எக்ஸ்டர்னலா அப்படின்னா they can approaches for the government and collected from the some details of the employment exchanges because of some of the persons or some of the job seekers registered in the details அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ அவங்களுடைய பயோடேட்டா அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் அப்ப என்ன பண்ணா அவங்களுக்கு தேவையான நபர்கள் வந்து அவங்க எடுத்துப்பாங்க இன்கேஸ். அதான் சொல்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட், த ரிஜிஸ்டர் நேம் ஆஃப் த ஜாப் சீக்கர்ஸ், அவங்களுடைய பயோடேட்டா இருக்கும். இதுல வந்து எம்ப்ளாயர் அப்ரோச்சஸ் தம், அவங்க போய் அப்ரோச்சஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான நபர்களை எடுத்துப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ப்ரொஃபஷனல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், எம்பிஏ இன்ஜினியரிங் நாட் யூஸ்வலி ப்ரிஃபர் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஃபுல் பர்சன் தான் தேவை. அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அக்கௌண்டன்ட்டையோ ஒரு எம்பிஏ இன்ஜினியரையோ தேட மாட்டாங்க. ஒன்று. அடுத்து என்னன்னா பிரைவேட் கன்சல்டன்ட். பொதுவாக கன்சல்டன்ட் அப்படின்னு வரும்போனா தே ஆஃபர் சம் ஃபீ ஆர் சம் சார்ஜஸ்ட் இன் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கம்பெனின்னா ஆட்கள் தேவைப்படும் அந்த கம்பெனிக்கு வந்து சூட்டபிள் கேண்டிடேட்டை ஃபைன் பண்ணிடுவாங்க.
finding suitable candidate, they do this work for a consultancy fee. அவங்களுக்கு தேவையான கன்சல்டன்ட் ஃபீ வந்து வாங்கிப்பாங்க. அடுத்து என்னன்னா கேம்பஸ் இன்டர்வியூ. இது பொதுவாக யூஸ்வல் மெத்தேடு தான். இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு கிட்ட என்ன பண்ண, ஒவ்வொரு வருஷமும் ஒரு காலேஜஸ் வந்து இன்டர்வியூ நடத்துவாங்க. இல்லை கம்பெனி வாலண்டியரியா அவங்களே போயிட்டு காலேஜஸோ யூனிவர்சிட்டியோ அவங்க போய் இன்டர்வியூ நடத்துவாங்க. அண்டு சூட்டபிள் கேண்டிடேட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் என்னன்னா கேம்பஸ் இன்டர்வியூஸ். அதாவது பொதுவாக த எம்ப்ளாயர் விசிட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி எவ்ரி இயர் இன்டர்வியூ ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் இன் த ஃபைனல் இயர் டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட் ஃபவுண்ட் பண்ணு பிகாம், எம்சிஏ, சோசியல் ஒர்க்கு, எம்பிஏ இவங்க எல்லாமே இந்த கேம்பஸ் இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டை அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து என்னன்னா ரிவியல் ஃபார்ம்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ரிவியல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரும்போது இது அன்காமன் மெத்தடு. ஃபைண்ட் a employer drawing the efficient employee from the revial forms offering the higher remuneration. சார், ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல் பர்சன் வந்து வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவர் நம்ம கம்பெனிக்கு வரணும்னா they offer more salaries. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை சேலரி வந்து பண்ணுவாங்க. அவங்கள அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணா அதுக்கு பேர் ரிவியல் ஃபார்ம். இது எக்ஸ்டர்னல் சோர்சஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து எஃபிஷியன்ட் சேல்ஸ்மேன், சார்ட்டர்ட் அண்ட் அக்கௌண்ட், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஆஃப் த ஹை டேலண்டட் பர்சன்ஸ். இதுதான் வந்து நமக்கு ரிவியல் ஃபார்ம். அடுத்து என்னன்னா இந்த அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, சார் கம்பெனில வேக்கண்டே இல்லை, ஆனா இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும். யாருக்கிட்ட இருந்துன்னா அன்எம்ப்ளாய்டு பர்சனு கிட்ட இருந்து. இதுக்கு பேரு தான் அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றாங்க. அதுல பாருங்க, ஆர்கனைசேஷன் மே ஆஃப்டன் ரிசீவ் ஃபார் த ஜாப் ஃப்ரம் த மெனி எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஆல்சோட் இட் ஹாஸ் நாட் நோட்டிஃபைடு வேகன்சிஸ். அவங்க கிட்ட வேகண்டே இல்லை அப்படின்னாலும் இந்த அன்எம்ப்ளாய்டு பர்சன் வாலண்டரியா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க. அதுக்கு பேரு தான் என்னன்னா அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் வந்து அப்ளிகேஷன் வந்து வாலண்டரிஸ். இதுல நம்ம இவ்வளவுதான் பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ன்றோம். அடுத்து எட்வின் பிலிப்போ அவரும் அதுதான் சொல்றாரு, சர்ச்சிங் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி அண்ட் சூட்டபிள் கேண்டிடேட்டை அப்ளை பண்ணோம். வேகன்சிஸ் எப்படி வரும்னா டெத்து, ரெசிக்னேஷனு, டிசேபிள்மெண்ட்டு, டிஸ்மிஸஸ், இன்டர்னல் சோர்சஸ், எக்ஸ்டர்னல் சோர்சஸ், இல்லை டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், ரெக்கமெண்டேஷன், ட்ரெயினிங், இன்ஃபார்மல் சர்ச், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்வீசஸ், லென்த் சர்வீசஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இன்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட். எக்ஸ்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டு கன்சல்டன்ட்டு, கேம்பஸ் இன்டர்வியூ, ரிவியல் ஃபார்ம், அன்சோலிசிட்டேட்டட் அப்ளிகேஷனு, எம்ப்ளாய் ஒர்க்கிங் இன் அதர் ஆர்கனைசேஷன், அதுதான் ரிவியல் ஃபார்மு. கேண்டிடேட் ரெஃபர்டு பை யூனியன், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ். கேண்டிடேட் ஃபார்வர்ட் பை சர்ச் ஃபார்ம்ஸ் அண்டு கான்ட்ராக்டர்ஸ். அந்த கேண்டிடேட் ஃபார்வர்ட் பை சர்ச் ஃபார்ம்ஸ் அண்டு கான்ட்ராக்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறாங்க அவங்கள அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஒரு கம்பெனிக்கு ஒன்று. இதுதான் வந்து நாம் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.